வேலூர் பரப்புரை பார்த்தேன். ஆஸ் யூஷுவல் இந்த பரப்புரையில ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. கடைசியில இந்த மாதிரியான ஆளுங்களை பத்திலாம் பேச வேண்டியதா இருக்கு. 3 நாளுக்கு முன்னாடி தேவையே இல்லாம ஒரு சீன் ஜோன் கிரியேட் பண்ணும், வைரல் ஆகணும் அப்படின்றதுக்காக ஜூலின்ற இந்த ஒரு கேவலமான ஒரு பர்சன் தேவையே இல்லாம ஒரு விஷயத்த லைம் லைட்ல கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. வேலூர் பரப்புரையில என்ன நடந்தது? டிவிகே தலைவர் விஜய் ஒரு சின்ன கதையை சொல்லியிருப்பாரு. ஜல்லிக்கட்டு காலை ஒரு குழந்தைகிட்ட புல்லுக்கட்டு இருந்தாலும் அது பின்னாடி போகும் அப்படின்றது. அது ஒரு யதார்த்தமா சொல்லப்பட்ட ஒரு சின்ன கதை, எக்ஸாம்பிளுக்காக சொல்லப்பட்ட கதை. உங்களால திருப்பி ஜல்லிக்கட்டு ஒரு போராட்டத்தை சந்திச்சிட போது. ஏன்னா உங்களோட கட்சியில இருக்கவங்க எல்லாம் மைனரு, அவங்க எல்லாருமே ஜல்லிக்கட்டுக்கு போய் புல்லுக்கட்டை காட்டிட போறாங்க அப்படின்னு தேவையில்லாத பேச்சுகள். இவ்வளோ குரல் கொடுக்குறேன்னு சொல்ற ஒருத்தவங்க நீங்க ஏன் எப்சின் ஃபைல்ஸ்ல எத்தனை பெண் குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை பண்ணாங்க, ஏன் அதை பத்தி பேசல? இந்த கட்சியை பத்தி நான் மென்ஷன் பண்ண விரும்பல. திண்டுக்கல் மாவட்டம் ஒரு கிராமத்துல எம்எல்ஏவோட பையன் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கஞ்சா அப்படின்ற ட்ரக்ஸை யூஸ் பண்ணி அவன் ஃப்ரெண்ட்ஸோட எதிரியில ஒரு பையனோட ஆணுறுப்பை கட் பண்ணி அவனை சித்திரவதை பண்ணி அவன் நெஞ்சில் அவ்வளோ காயங்களை ஏற்படுத்தி அவன் வாய் கண்ணு எல்லாத்துலயும் சைலன்சரை வச்சு சுட்டு அவனை கொன்னு இருக்காங்க. இவ்வளவு சித்திரவதை பற்றி ஏன் அதை உன்னால பேச முடியாதா? ஏன் நீதான் குரல் கொடுப்பிய, பேச முடியாதா? எதை பத்தி பேசினா, யாரை பத்தி பேசினா நம்ம லைம் லைட் குள்ள வருவோன்றதை தெரிஞ்சு பாசிட்டிவா வைரல் ஆகணும்ன்றதை விட நெகட்டிவா வைரல் ஆகணும் அப்படின்றதுல அவ்வளவு மும்முரம். 3 மாசம் உங்களை தான் ஸ்கிரீன்லயே போட்டு காட்டினாங்களே, உங்களோட அழகான செயல்கள் எல்லாத்தையும், உங்களோட கேவலமான எண்ணங்களையும் பத்தி தான் 3 மாசம் ஸ்கிரீன் போட்டு காட்டினாங்களே. அதை விடவா ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தேவை? பிக் பாஸ் டீம்ல கண்டஸ்டன்ஸை செலக்ட் பண்ணாங்களா, அவங்கள சொல்லணும். எத்தனையோ ரியல் டேலண்ட்ஸ் இருந்தோம், அவங்க எல்லாரையும் விட்டுட்டு இந்த மாதிரியான ஒரு கேவலமான கேரக்டர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து மீடியாவில் விட்டா இப்படிதான் தேவையில்லாமல் லைம் லைட் கிரியேட் பண்ணும் அப்படின்றதுக்காக ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்து மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்றத பேடாக கொண்டு போய் ஒரு எக்ஸாம்பிளாக நிற்பாங்க. அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இந்த மாதிரியான ஒரு கேஸ். மேடம் பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்கிற மாதிரி நக்கல் ரிப்ளை வேற. உங்க மைனர் பசங்கள்லாம் வந்து என்ன பயங்கரமா சோஷியல் மீடியாவில் கடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. நல்ல டேஸ்ட் இருக்கு எல்லாருக்கும். யாரை பத்தி பேசணும், யாரை பத்தி பேசக்கூடாதுன்றது வரைக்கும் தெரியும். இதை பேசுறதுக்கான காரணம் மேடம் குரல் கொடுக்குறன்ற பேர்ல எதை பத்தியோ யாரை பத்தியோ என்ன வேணா பேசினா வைரல் ஆகலாம் அப்படின்றத ஒரு பெரிய டூலா எடுத்துட்டு சுத்துறீங்க தெரியுமா? அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. அடுத்த ஒரு வீடியோ ரிப்ளை பண்ணியிருக்கீங்களா, அதுக்கும் சேர்த்து ரிப்ளை பண்ணலாம். அது அடுத்த வீடியோ வரட்டும்.